ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் நீயும் இறந்து விட வேண்டும், நீ அவனை சார்ந்துதான் இருக்கக்கூடியவள் இல்லையா, உடன்கட்டை ஏறிவிட வேண்டும் என்ற பழக்கம் நம்முடைய நாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு சரி சரி பாவம், இறந்தெல்லாம் போக வேண்டாம், உடன்கட்டையெல்லாம் ஏற வேண்டாம், காவி சேலை உடுத்திக்கோ, தலைய மொட்டை அடிச்சுக்கோ, வீட்லயே இரு, வெளியில வந்துடாது. அதற்கு பிறகு வெளியில் வரலாம், மொட்டை அடிக்க வேண்டாம், காவி உடை மட்டும் அணிந்துக்கொள். அதற்கு பிறகு சரி காவி உடை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, வெள்ளை சேலை அணிஞ்சுக்கோ. வெள்ளை சேலை வேண்டாம், ஆனா டிசைன் இல்லாம பார்த்து சிம்பிளா அணிந்துக்கோ, வளையல்கள் அணிந்து கொள்ளாதே, ஆபரணங்கள் அணிந்து கொள்ளாதே, பொட்டு வைத்துக் கொள்ளாதே, பூ வைத்துக் கொள்ளாதே. சில காலம் சென்றது, பொட்டு சின்னதா வச்சுக்கோ, கருப்பு கலர்ல பொட்டு வச்சுக்கோ, கலர் சேலை அணிஞ்சுக்கோ, ஆனா அது பெரிய டிசைனா மற்றவர்களை கவர்வதாக இருக்கக்கூடாது. என்ன இது, என்ன விதமான சிந்தனை போக்கு? அதற்கு பிறகு சேலையை அணிஞ்சுக்கோ, பொட்டு வேணாலும் வச்சுக்கோ, ஆனா வேறு ஆண்களை திருமணம் செய்து கொள்ளாது, இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளாது, இப்படியே முடங்கி இரு, வீட்டிலேயே இரு, யாரையும் பார்த்து விடாது. ஒரு பெண்ணுக்குரிய கடமைகள் என்று மதம் சொல்வதாக யாரோ எழுதி வைத்து விட்டு செல்கிறார்கள். அவற்றை தொடர்ந்து எல்லோரும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். எந்த யுகத்தில் இருக்கிறோம்? மதங்கள் பேசக்கூடிய பெண்ணியம் என்ன? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்தை கேட்டு பல அடிப்படை மதவாதிகளுக்கு பிபி ஏறலாம், டென்ஷன் கூடலாம், கோபம் அதிகரிக்கலாம். ஆனாலும் இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா பேசத்தான் போறோம், பேசியே ஆக வேண்டிய ஒன்று. இஸ்லாமிய பெண் ஹிஜாப் அணிந்து திரையரங்கிலிருந்து வெளியே வருகிறார். அவரிடம் பேட்டி எடுக்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தை நீங்க பார்த்தீர்களா? இந்த திரைப்படத்தை காண்பது குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கருத்து கேட்கப்படுகிறது. அந்த திரைப்படத்தில் என்ன நிர்வாணமான காட்சிகள், அம்மனமான காட்சிகளா காட்டப்படுகின்றன? காட்டக்கூடாத ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்ன? நாங்கள் ஏன் திரைப்படத்திற்கு போகக்கூடாது? நான் நிச்சயமாக பார்ப்பேன் என்று அந்த பெண் ஆணித்தரமாக தன்னுடைய அடிப்படை உரிமையை பதிவு செய்கிறார். அந்த காணொளிக்கு பின்னூட்டமாக, இவள் மதத்திற்கு எதிரானவள், இவள் இறைவனால் தண்டிக்கப்படுவாள், இவள் இறைவனிடத்தில் போய் சேர மாட்டாள். மதத்தை வைத்து அந்த பெண்ணுக்கு எதிராக எத்தனையோ மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன. எந்த யுகத்தில் இருக்கிறோம்? மதங்கள் பேசக்கூடிய பெண்ணியம் என்ன? இஸ்லாம் மட்டும்தானா? இந்தியாவில் பெரும்பான்மையாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய 3 மதங்களுமே பெண்ணியத்திற்கு எதிராகத்தான் இருக்கின்றன. பேசுவோம். ஹிஜாப், புர்கா, இப்படி உடை சார்ந்த கட்டுப்பாடுகள் பெண்கள் மீது விதிக்கப்பட்டிருந்தன. பெண்களுக்கு இஸ்லாத்தில் கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருந்தன. ஆண்கள் மட்டும் பல திருமணங்கள் செய்து கொள்ளலாம், பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தலாக் என்று மும்முறை கூறிவிட்டால் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்து விடலாம் என்று கூட சில வருடங்களுக்கு முன்பு வரை நடைமுறையில் பெண்களுக்கு எதிரான கோட்பாடுகள் மதத்தை அடிப்படையாக வைத்து வைக்கப்பட்டது. இந்த மதத்தில் மட்டுமல்ல, எல்லா மதங்களிலும் இப்படியான பெண்ணியத்திற்கு எதிரான பிற்போக்கு தன்மை நிறைந்த கொள்கைகள் மதத்தை காப்பாற்றுவதாகவும், இதுதான் இறைத்தன்மை என்பதாகவும், இதை மீறினால் மனித குலமே அழிந்துவிடும் என்பது போலவும் அபத்தமான பெண்ணியத்திற்கு எதிரான அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய தன்மையை பரவலாக காண்கிறோம். ஒரு பெண்ணுக்குரிய கடமைகள் என்று மதம் சொல்வதாக யாரோ எழுதி வைத்துவிட்டு செல்கிறார்கள். அவற்றை தொடர்ந்து எல்லோரும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தாய், நம்முடைய மனைவி, நம்முடைய சகோதரி நம்மை போலவே உணர்வு கொண்டவள், அடிப்படை சுதந்திரத்தை அவளும் விரும்புவாள் என்பதை மறந்துவிட்டு மதத்தை வைத்து கோட்பாடுகள், கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. கிறிஸ்தவம் என்று எடுத்துக்கொண்டோமானால் பாஸ்டர்களோ உலகையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை கொண்ட போப்பாண்டவர் என்ற ஒரு அதிகாரத்தின் மீதோ பெண்களுக்கு எந்த காலத்திலும் உரிமை இருந்ததாக நாம் அறிவதில்லை. பாஸ்டர்கள் என்று ஆண்கள் வைக்கப்பட்டாலும் அவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய பெண்ணாக உதவி பாஸ்டர்கள் வேண்டுமானால் இருப்பார்கள். ஆனால் அந்த உயரிய இடத்தில் மதம் என்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பின் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களுக்கு நீ இதை செய், நீ அதை செய், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, மதம் இது சொல்கிறது, இது சொல்லக்கூடாது, இந்த மதத்தின் உரிமையாளர் நான் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் பெண்களுக்கு எந்த காலத்திலும்
வழங்கப்படவில்லை. ஒரு மனைவியாக நீ இதை செய்ய வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படியான விதிமுறைகள் எல்லா காலத்திலும் வைக்கப்படுகின்றன. கோவில்களுக்குள் பெண்கள் செல்ல மறுக்கப்படுகிறார்கள். இந்து மதத்தில் கோவில்களுக்குள் பெண்கள் கருவறைக்குள் செல்ல அனுமதி இல்லை. பூசை செய்வதற்கோ இறை மந்திரங்களை உச்சரிப்பதற்கோ அவர்களுக்கு அனுமதி இல்லை. இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தானே ஆணும் பெண்ணும் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அந்த சொற்களை சொல்வதற்கு கூட பெண்களுக்கு உரிமை இல்லையா? ஏன் பெண்கள் இறைவனுக்கு எதிரானவர்களா? பெண்கள் தானே உயிர்களை உருவாக்குகிறார்கள், உயிர் சக்தி என்றும் சொல்லுகிறீர்கள். என்ன முரண் இது? உயிர் சக்தியானவள், படைக்கக்கூடியவள், படைத்தவர் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவனை நோக்கி மந்திரங்களை உச்சரிக்க கூடாது என்று சொல்வது எவ்வளவு அபத்தமான ஒன்று, அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில நாட்களில் பெண்கள் கோவில்களுக்கு செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக, அவர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவதற்காக என்றெல்லாம் அதற்கான காரணம் சொல்லப்பட்டது. ஏற்றுக்கொள்கிறோம், ஓகே, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் கோவில்களுக்குள் செல்லக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது என்று அந்த நாட்களில் சொல்லக்கூடிய நீங்கள் அவளுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்ய வேண்டும், அவள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை மட்டும் சாமர்த்தியமாக மறந்து விடுவது எப்படியான ஒரு பெண்ணியம் என்று புரியவில்லை. இப்படி பல்வேறு பெயர்களில், சுத்தம் என்ற பெயரில், மதம் என்ற பெயரில், இறைமை என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான கொள்கைகள் தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருக்கிறது. மத அடிப்படைவாதிகள் இதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைமை என்று சொல்லப்படக்கூடிய அறியாத ஒன்றின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாகவோ, சமூகத்திற்கு எதிராக நாம் ஏதேனும் செய்துவிட்டால் நம்முடைய சமூகம் விலக்கி விடுமோ என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக கூட்டத்தோடு கோவிந்தா போடுவது என்று எல்லோருமாக பெண்ணிய சிந்தனைக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் நீயும் இறந்து விட வேண்டும், நீ அவனை சார்ந்துதான் இருக்கக்கூடியவள் இல்லையா, உடன்கட்டை ஏறிவிட வேண்டும் என்ற பழக்கம் நம்முடைய நாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு சரி சரி பாவம், இறந்தெல்லாம் போக வேண்டாம், உடன்கட்டையெல்லாம் ஏற வேண்டாம், காவி சேலை உடுத்திக்கோ, தலைய மொட்டை அடிச்சுக்கோ, வீட்டிலே இரு, வெளியில வந்துடாத. அதற்கு பிறகு வெளியில் வரலாம், மொட்டை அடிக்க வேண்டாம், காவி உடை மட்டும் அணிந்து கொள். அதற்கு பிறகு சரி காவி உடை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, வெள்ளை சேலை அணிஞ்சுக்கோ. வெள்ளை சேலை வேண்டாம், ஆனா டிசைன் இல்லாம பார்த்து சிம்பிளா அணிந்துக்கோ, வளையல்கள் அணிந்து கொள்ளாதே, ஆபரணங்கள் அணிந்து கொள்ளாதே, பொட்டு வைத்துக் கொள்ளாதே, பூ வைத்துக் கொள்ளாதே. சில காலம் சென்றது, பொட்டு சின்னதா வச்சுக்கோ, கருப்பு கலர்ல பொட்டு வச்சுக்கோ, கலர் சேலை அணிஞ்சுக்கோ, ஆனா அது பெரிய டிசைனா மற்றவர்களை கவர்வதாக இருக்கக்கூடாது. என்ன இது, என்ன விதமான சிந்தனை போக்கு? அதற்கு பிறகு சேலையை அணிஞ்சுக்கோ, பொட்டு வேணாலும் வச்சுக்கோ, ஆனா வேறு ஆண்களை திருமணம் செய்து கொள்ளாதே, இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளாதே, இப்படியே முடங்கி இரு, வீட்டிலேயே இரு, யாரையும் பார்த்து விடாதே. அவள் என்ன மரக்கட்டையா? அவள் ஒரு உயிருள்ள பொருள் தானே, அவள் ஒரு உயிருள்ள ஜீவன் தானே, அவள் என்ன ஒரு பொருளா, மரக்கட்டையா? அதற்கு பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது என்றால் உன்னை போலவே விவாகரத்தான அல்லது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஆணாக பார்த்து திருமணம் செய்து கொள். யாருடைய தேர்வு? யார் வாழ போகிறார்கள்? யார் இதனை வலியுறுத்துவது? யார் இந்த கட்டுப்பாடுகளை விதிப்பது? உங்கள் வாழ்வா? உங்கள் வாழ்வை நீங்கள் தீர்மானிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. பெண்ணுடைய வாழ்வின் மீது ஒரு இழப்பில் இருக்கிறாள், துயரில் இருக்கிறாள், அப்போது கூட அவள் மீது நீங்கள் உங்களுடைய கட்டமைப்புகளை, மதம் இப்படித்தான் சொல்கிறது, சாதி இப்படித்தான் சொல்கிறது என்று யாரோ என்றோ வரையறுத்த பொருந்தாத கோட்பாடுகளை தூக்கி கொண்டு வைத்து அவள் மீது திணிக்கிறீர்கள். ஏற்கனவே துயரத்தில் இருக்கக்கூடிய, போராடி கொண்டு வெளியே வந்திருக்கக்கூடிய பெண் மீது அடக்குமுறைகள் மீண்டும் 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 திணிக்கப்படுகின்றன இந்த நவீன காலத்திலும் என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி உன்மதத்தில் பெண்ணியம் மிகவும் கேவலமாக இருக்கிறது, உன்னுடைய மதம்தான் பெண்களை புர்கா அணிய சொல்கிறது, உன்னுடைய மதம்தான் பெண்களை கல்வி கற்க வேண்டாம் என்று சொல்கிறது, உன்னுடைய மதம்தான் கருவறைக்குள் பெண்களை செல்ல வேண்டாம் என்று கூறுகிறது, உன்னுடைய மதத்தில் தான் பெண் போப்பாண்டவர் இல்லை என்று மாறி மாறி நமக்குள்
எந்த மதம் பெண்ணியம் சார்ந்து மிகவும் அடிப்படை தன்மையை கொண்டு இருக்கிறது, பிற்போக்காக இருக்கிறது என்று நமக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம், வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு பெண் என்ற நோக்கில் அவளுடைய அடிப்படை உரிமை, வாழ்வுரிமை, காதல், காமம், பணி சார்ந்து அவளுடைய தெரிவுகள் என்று அவள் முன்னேற்றத்தை நோக்கி நகர்வது, சுயத்தை இனம் கண்டு இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு பங்களிப்பை செய்வது என்று வெளியே வரும்பொழுது ஒரு பெண் எந்த மதத்தை பார்த்தாலும் அந்த மதத்தில் பெண்ணியத்திற்கு எதிரான கோட்பாடுகள் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் வெளியே செல்லக்கூடாது, சென்றாலும் இப்படி இருக்க வேண்டும், பெண்கள் இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று அவர்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது என்பவற்றை தீர்மானிக்க கூடியவர்களாக ஆண்கள் தான் இருப்பதாக மதங்கள் சொல்கின்றன. அதை கேட்கக்கூடிய ஆண்களும் அப்படியே ஏற்றுக்கொண்டு தோழி என்று அழைக்கிறார்கள், என்னுடைய நலன் விரும்பி என்று சொல்கிறார்கள், காதலி என்று, மனைவி என்று காதலை மட்டும் கொண்டாடும் பொழுது அவள் அவசியப்படுகிறாள். அதை தாண்டி அடிப்படை உரிமை, சுயம் என்று அவள் வெளியே வந்து பார்த்தாள். பெண்ணியம் என்பதை ஒரு ஆயுதமாக, கற்பு என்பதை அவளுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு மதம் சொல்வதாக சொல்லி இன்னும் இந்த நாட்டில் பெண்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். மதம், சாதி என்று சொல்லப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் இங்கே பெண்கள் மீதுதான் வைக்கப்படுகின்றன. அவற்றை பெண்கள் தான் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆண்கள். ஒரு ஆண் திரைப்படத்திற்கு செல்லலாம், வேறு மதத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், வேறு சாதி பெண்ணோடு ஏன் திருமணம் தாண்டிய உறவில் கூட ஈடுபடலாம். அதனால் இவர்களுடைய மதத்திற்கோ சாதிக்கோ எந்த பங்கமும் ஏற்பட்டு விடுவதில்லை. அதை ஒரு பெண் செய்யும் பொழுது எதிர்ப்பு கிளம்புகிறது, ஆணவ கொலைகள் நடக்கின்றன. இவர்களுடைய மதமும் சாதியும் சொல்லக்கூடிய கற்பையும் கட்டமைப்பையும் அது சார்ந்த மரியாதையும் இன்னமும் பெண்களின் இரு கால்களுக்கு நடுவேதான் தேடிக்கொண்டிருப்பதாக மிகவும் கேவலமான ஒரு பெண்ணிய பார்வையாக இருக்கிறது. அடிப்படை மதவாதிகள் இதனை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு எண்ணெய் ஊற்றி கொண்டேதான் ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்களும் கூட பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மதம் சார்ந்துதான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சாதி அடிப்படை கருத்துக்களை இன்னும் கைகளில் வைத்துக் கொண்டு இன்னும் எத்தனை காலம் இப்படியே இருப்போம்?